ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பிரமாதமான வரலாறு இருக்குது. அதுக்கு காரணம் பூர்ண ஸ்வராஜ், அதாவது இந்தியா பிரிட்டிஷ் ரூல் கீழ்பாதி சுதந்திரத்தோடு இல்லாமல் முழுசாக தானாக ஆளப்படும் நாட்டாக இருக்க வேண்டும் என்ற முடிவு. இந்த முடிவு 1929 டிசம்பர் 31 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் எடுக்கப்பட்ட போது நேரு, காந்தி, சர்தார் படேல் போன்ற தலைவர்கள் ஹால் ஃபார் ஃப்ரீடம் வேண்டாம், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேண்டும் என்று பிரிட்டிஷ்க்கு லவுட் அண்ட் கிளியர் மெசேஜ் கொடுத்தாங்க. அப்போது இந்த முடிவை மக்களும் செலிப்ரேட் பண்ண 1930 முதல் ஜனவரி 26 சுதந்திர தினமாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க. பின்னாடி 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற போதும் 1950 அரசியல் சட்டம் செயல்படுத்த வேண்டிய நாள் வரும்போது லீடர்ஸ் நினைத்தது ஒரே ஒன்று, இந்த நாள் ரிப்பப்ளிக் ஆகும் நாள் என்றாலும் அது நம்ம பூர்ண ஸ்வராஜ் வரலாற்றோடு இணைந்திருக்கணும். அதனால்தான் இந்தியா 1950 ஜனவரி 26 அதிகாரப்பூர்வமாக ரிப்பப்ளிக் ஆனது. இப்படி ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் என்பது ஒரு சாதாரண ஹாலிடே இல்ல.